ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நம்ம 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் தான் பண்ணிவிடுவோம். ஃபாரினில் ஹவுஸ் டிரைவராக வந்து 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். அந்த 1 மந்த் இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நல்ல ஏர்ன் பண்ணுறோன்றது தான் சேலஞ்ச். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். இது வரை பார்த்தீங்கன்னா 2 டெலிவரி தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டே பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. இப்படிலாம் போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னும் 2 ஹவர்ஸ் தான் நம்ம ஓட்ட போகிறோம். இன்னும் மினிமம் ஒரு 6 டெலிவரியாவது, இன்னும் ஒரு 4 டெலிவரி இல்லைனா 5 டெலிவரியாவது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரி பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். பாருங்கள் தெரியுதுங்களா? 350 ரூபா மைனஸில் இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு கொடுத்துறாரு 530 ரூபா. அதனால் இப்போ 530 ரூபா நம்ம ஏர்ன் பண்ண அதுலேருந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா தூரல் போட்டுகிட்டே இருக்குங்க. பாருங்கள் இதே மாதிரி தாங்க இருக்குது காலிலேருந்து. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஆர்டரே நமக்கு அவ்வளோ வரல. காலிலேருந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 3 ஆர்டர் தான். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 361 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் 1/2 தான் இருக்குது டைமு. இன்னும் எவ்வளோ மைனஸ் பண்ணோம்? இன்னும் 177 ரூபா மைனஸ் பண்ணோம். சரி பார்ப்போம் வாங்க. டைமும் ஆயிடுச்சு. எல்லா ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த தூரில் வேறு போட்டுகிட்டே இருக்குது. சரி ஒரு இடத்துல தான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல். சரி நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம் வாங்க. இன்னொரு 1/2 இருக்குது, ஓட்டிகிட்டு ரூமுக்கு போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெலிவரி இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 409 ரூபா ஓட்டியிருக்கோம். 6 டெலிவரி பண்ணியிருக்கோம். 4 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். இது பத்தாதுங்க, இன்னும் நம்ம நிறைய ஓட்ட வேண்டியது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு மேலே லாகின் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். சரி இப்போதைக்கு ரூம் போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இப்போ வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 772, அதாவது 772 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டர் இப்போ தான் கொடுத்தோம். 2 மணி நேரம் ஓட்டி இப்போ 4 ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ஏரியாலாம் அப்படி தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே ஒரு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க வந்தேன். பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவம் அவரே வந்து வாங்கிட்டு போயிட்டார். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. நம்ம போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி வாங்க கிளம்புவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் எடுக்க தான் வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகலை. 7 மணிலேருந்து 9 மணி வரை சரியான டிராஃபிக்ங்க, பயங்கரமான டிராஃபிக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டுருக்கு. ஆனால் 9 மணி 9:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். சூப்பராக ஓட்டலாம். சரி நம்ம போயிட்டு ஃபுட்டு ரெடி ஆச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா 9:38 ஆகுதுங்க. நமக்கு லாங் ஆர்டர் பார்த்திங்கன்னா 9.1 கிலோமீட்டர் 138 ரூபா ஒரே ஆர்டரில் நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் ஹையஸ்ட்டு நமக்கு அமௌண்ட்டு. சரி நெக்ஸ்ட்டு ஆர்டர் கொடுப்போம், வருதா என்னான்னு பார்ப்போம். சரி பார்ப்போம் வாங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, லைட்டு கூட இல்லைங்க இந்த தெருவில். எப்படி தான் இருக்காங்களோ தெரில. பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:23 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்திங்கன்னா 14 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1331 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் அந்த தான் கொடுத்தோம். அவ்வளோதாங்க. இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. சரி கிளம்புங்க வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:12 ஆகுதுங்க. அதாவது 12 நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
ரூபா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம நீலாங்கரையில் பண்ணோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பயங்கரமாக செலவுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கு ஒரு 450 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 பெட்ரோல் போட்டோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 650 காலிங்க. அதெல்லாம் போக நமக்கு இந்த ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 750 அந்த மாதிரி தாங்க வரும். கரெக்டாக தெரில, நான் கால்குலேட் பண்ணல. ஓகேங்க, இருந்தாலும் பரவாயில்ல. செலவு நம்ம எதிர்பார்க்காம வரவே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம ரூமுக்கு போக வேண்டியதுதான். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.